ஹாய் வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புது வீட்டுக்கு வாங்கியிருக்க உடன் சோஃபா, டைனிங் டேபிள், காட், மேட்ரஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் ப்ரைஸ் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் நியூ ஹோமாக இருக்கனால ஆர்கனைசேஷன் வீடியோ, மேக் ஓவர் வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க டீக்குட் சோஃபா தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது. இது 3 சீட்டர் ப்ளஸ் 2 சீட்டர் ப்ளஸ் சிங்கிள் சீட்டராக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். யூஷுவலான சைஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3+1+1 வரும், 5 பேர் உட்கார மாதிரி. பட் எங்களுக்கு 6 பேர் உட்கார்ற மாதிரி தேவைப்பட்டதுனால இந்த மாதிரி சைஸ் சொல்லி வாங்கியிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க இந்த சோஃபாவோட மாடல் நேம் வள்ளி பிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் போயிட்டு வள்ளி மாடல் வேணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த மாடலை காட்டுவாங்க. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க இந்த சோஃபாவோட கலர் ஃபாக்ஸ் கிரே, அதாவது பார்க்குறதுக்கு கிரே வித் சில்வர் கலர் மாதிரி இருக்கும். எங்களோட வார்ட்ரோப் ப்ளஸ் டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் குஷன் ஹையர் அண்ட் சாஃப்ட்னஸ்லேயே இருக்கும். எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறக்காக ரொம்ப சாஃப்டாக தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா ஆர்டர் பண்ண போகும்போது உட்காந்து பார்த்து தான் நம்ம வாங்கணும். நம்ம கை வச்சு நம்ம கால் தரையில் எந்த அளவுக்கு படுது, கை வைக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உட்காந்து பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது பார்த்துட்டு தான் எல்லாமே நோட் பண்ணி வாங்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம உடன் சோஃபாவில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, அடியில் நம்ம கூட்டும் போதும் சரி, மாப் போடும் போதும் சரி நிறைய கேப் இருக்கும். ஸோ அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டீக்குட் சோஃபா லாங் லைஃப் வரும். வேணும்னா ஃபியூச்சரில் நம்ம மேலே இருக்க குஷனை மட்டும் மாற்றிட்டா போதும். இதுவே ஃபுல் குஷன் சோஃபா வாங்கிட்டோம்னா ஒரு 4-5 இயர்ஸில் நம்ம கம்ப்ளீட்டாக சோஃபாவே மாற்றிட்டு வேறு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் 50,500, 50,500 ரூபா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஓவல் ஷேப்பில் இருக்க இந்த டீபாய் தான். நம்ம சோஃபாவுக்கு இந்த ஓவல் ஷேப் சூட் ஆகிற மாதிரி இருந்தனால இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அண்ட் மேலே போட்டிருக்க கிளாஸ் டிண்டட் ப்ரௌன் கிளாஸு. யூஸ்வலாக ஒயிட் கலர் போடுறது கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிட்டதுனால ப்ரௌன் கிளாஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் 8,500, 8,500 ரூபா. கொஞ்சம் டீக்குட் எப்போவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு லாங் லைஃப் வரும். டீக்குட் வாங்கும்போது எப்போவுமே கிரைன்ஸ் அதிகமாக இருக்கிறது வாங்கிட்டிங்கன்னா அது பெட்டரான வுட்டாக இருக்கும். லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமே வராது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4 சீட்டர் டைனிங் டேபிள். இதோட மாடல் நேம் செக்குடு மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் எங்களோட கிச்சன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். பிகாஸ் முன்னாடி கிச்சன் ஏரியா, பின்னாடி டைனிங் ஏரியா விட்டுருக்கோம். அண்ட் பேண்ட்ரி யூனிட்டும் பக்கத்துலேயே இருக்கனால சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால 4க்கு 3 சைஸுன்ற ஐடியா பிளான் பண்ணி தான் 4 சீட்டராக வாங்கியிருக்கோம். அண்ட் டைனிங் டேபிள் செலக்ட் பண்ணுறக்கும் சேம் ரூல் தான். உட்காந்து பார்த்து சாப்பிட்ற மாதிரிலாம் ட்ரையல் பண்ணி பார்த்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பார்த்து தான் வாங்கணும். அண்ட் நான் இப்போ காமிக்க போகிற சென்டர் கவர் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கவர் ஹோம் சென்டரில் வாங்கினது. டைனிங் டேபிள் சேர்ஸாக வாங்கிட்டதுனால உள்ளே நம்ம தள்ளி வச்சுக்க முடியும். ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்காது. அதுக்காக தான் பெஞ்ச் செலக்ட் பண்ணாமல் 4மே சேர்ஸாக வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த 4க்கு 3 4 சீட்டர் டைனிங் டேபிளோட ரேட்டு 30,000, 30,000 ரூபாய். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது காட்டுமே நாங்கள் டீக்குட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட மாடல் நேம் ஸ்பெஷல் ஆர்கிட்டு. நம்ம காட்டோட சைஸு 6க்கு 6.25. காட்டுமே ஹெவியான டிசைன்ஸ், பிரிண்டட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்காம செக்குடு டிசைன்ஸ் வந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் மாடர்னாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கும். அண்ட் எப்போவுமே காட்டு செலக்ட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய 2 விஷயம். சைஸ் ஒன்று, நம்மளோட ஹெட் சப்போர்ட்டு. ஹெட்டு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த காட்டோட ரேட்டு 38,000 ரூபாய், 38,000. அண்ட் நாங்கள் போட்டிருக்க மேட்ரஸ் பற்றியும் சொல்லிடுறேன். என்ன பிராண்ட் போட்டிருக்கோன்னா கர்லான் பிராண்டு 8 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு 27,000, 27,000 ரூபாய். எப்போவுமே மேட்ரஸ் செலக்ட் பண்ண போகும்போதும் சேம் ரூல் தான். நம்ம உட்காந்து பார்த்து முடிஞ்சால் படுத்து பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த வுடன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இது டீக்குட்டில் பண்ணுறதுனால அவங்க கம்ப்ளீட்டாக டைம் எடுத்துக்கிட்டு ஃபினிஷிங் நல்லா வரணுங்கிறதுக்காக மினிமம் 2 to 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே வேணும்னா கண்டிப்பாக 3 மந்த்ஸ் பிஃபோராவது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் அட்ரஸ் சொல்லுங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக அட்ரஸ் கொடுக்குறோம். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க குனியமுத்தூர் பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்க கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரில் தான் வாங்கினோம். அந்த
கடையில் லைஃப் டைம் வாரண்டி வித் கேரண்டி கார்டு கொடுக்குறாங்க. அதனால் அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த கடையை சூஸ் பண்ணோம். அவங்களோட மேனுஃபேக்சர் ஷாப் வந்து கேரளாவில் இருக்க நிலம்பூர் பிளேஸில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஷாப் டீட்டெயில்ஸு அட்ரஸ் ஷேர் பண்ணது பர்சனல் ரெக்கமெண்டேஷனோ சஜஷனோ கிடையாது. நாங்களுமே டேரெக்டாக போய் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால வாங்கினோம். உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக போய் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்கேஸ் ஏதாவது அடிஷ்னல் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.